கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்தின் கடந்து செல்லலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த நல்ல பசுத்த ஆராதனை நாளிலே தேவன் தருகிற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிப்பார். ஆமென். அதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆராதனை செய்கிறதன் மூலம் போராட்டம், ஒருவேளை நெருக்கம். ஆராதனைக்கு போகிறது மூலம் ஒருவேளை நிந்த வரும். ஆராதிக்க போகிறது மூலம் ஒருவேளை சோர்வுகள் வரும். ஆனாலும் அதிலிருந்து எங்களை தப்பிவிக்க எங்கள் தேவன் வல்லமையா இருக்கிறார். ஆமென். ஆராதத்தின் மூலம் சிங்க கோய்க்குள்ள தள்ளப்பட்டால், ஆராதனை சென்றதன் மூலம் தீச்சூளைக்குள்ள தள்ளப்பட்டாலும் அங்கேயும் எங்கள் ஆண்டவர் எங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிறது மூலம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறது மூலம் பலவிதமான நிந்தைகளை, அவமானங்களை, பலவிதமான கலக்கங்களை தேவ ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணினால், நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டியது, நான் என் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அவர் எங்களை விடுதலையாக்க வல்லமையா இருக்கிறார். சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. மனித வல்லமைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. சாத்தானுடைய திட்டத்துக்கு இணங்கி நாங்கள் ஆராதிக்கிறதை விட மாட்டோம். சாத்தானுடைய பொய் பேச்சுக்கு இணங்கி நாங்கள் ஆராதிக்கிறதை விட மாட்டோம். அவர் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் உன்னை விட வல்லமை உள்ள தேவன். உன் தலையை நசுக்கின எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். கை கால் கட்டப்பட்ட நிலைமையில ஸ்திரசாலையில இருந்தால் அங்கே ஜபம், ஆராதனை, துதி விடுதலையை கொண்டு வந்தது. ஆமென். அஸ்திபாரங்கள் அசைத்தது. இந்த நாளிலே எப்பேற்பட்ட பாடுகள், கஷ்டம் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நீங்க உறுதியோடு ஆராதிக்கும் போது, எந்த கட்டா இருந்தாலும், எந்த மனித வல்லமையா இருந்தாலும் அஸ்திபாரங்கள் அசை. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சாத்தானுடைய திட்டங்கள், தீய எண்ணங்கள், சாத்தானுடைய வன் பேச்சுகள் இந்த நாள் ஆராதனையின் மூலம் நிர்மூலமாகும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லமை உள்ளவர். ஆமீன். என்ன தடை வரலாம், என்ன போராட்டம் வரலாம், ஆனா எங்களை தப்பி வைக்க நாங்கள் யாரையும் தேட மாட்டோம். எங்க ஆண்டவர் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆமீன். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஆராதிக்கும் போது நிச்சயம் தேவன் நமக்கு முன்னாக நடந்து போய் நம்மை தடுத்து கொண்டிருக்கிற, தடை பண்ணி கொண்டிருக்கிற, ஆசீர்வாதத்திலும் ஜப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேற முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்கி மதில்களை மிதிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். சேனைக்குள்ள பாய்ந்து போகும்படியான பலனை தருவார். இந்த ஆராதனையினால் நீங்கள் பலனடைகிற, இந்த ஆராதனையினால் நீங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாறுகிற நாளாய் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமை அவங்க கூட இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்பிவிப்பார் என்ற ஒரு பலன் இந்த நாளில் தேவ பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். உற்சாகத்தோடு ஆராதிப்போம், சந்தோஷத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கிரியை விளங்கும்படியாக அற்புதங்கள், வல்லமைகள் தேசத்துல நடக்கும். அதை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தர் பெரியவர். ஆமென்.